அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த அபிஜித் முகூர்த்தத்தை தான் சொல்ல போறேன். மாத அபிஜித் முகூர்த்தம். இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா, தை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 19, 2026 அன்று இந்த அபிஜித் முகூர்த்தம் பிறக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா, அன்று பிற்பகல் 1:05க்கு உத்திராட நட்சத்திரம் முடியுது. அப்போ தான் அந்த அபிஜித் முகூர்த்தம் ஆரம்பிக்கும். அப்போ திருவோண நட்சத்திரம் இயங்கும். அன்று திருவோண விரதம் வேற. உங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை அன்றைய நாளில் கடனுக்கு அடைப்பது. அன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன். அவருடைய ஓரையில் சந்திர ஓரை என்பது சுப ஓரை. ஏன்னா இது அமாவாசை முடிந்து அடுத்த நாளில் வரக்கூடியது. அற்புதமான பலன்களை பெற முடியும். நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை ஒரு நோட்டில் எழுதி சிறு தொகையை அந்த நோட்டில் வைத்திங்கன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் நீங்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா அமாவாசை முடிந்து அடுத்த நாளே வருவதால் அது சக்தி அதிகம். அதே போல் யாருக்காச்சும் இப்போ பேங்க்கில் நகையை வச்சு அதை மூக்க முடியல, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த சந்திர ஓரையில் ஒரு சிறு தொகையை அந்த அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது பெருந்தொகையாக பெருகி உங்களுடைய நகையை வாங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதேபோல் தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையாச்சும் கைமாத்தாக பணம் வாங்கியது, வட்டிக்கு பணம் வாங்கியது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் சிறு தொகையை அவங்களுக்கு நீங்கள் அவங்க கடன் அடைக்கிறதுக்கு, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு 50,000 வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு 5,000 கொடுத்தீங்கன்னா அந்த 50,000 அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்து இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டது. அபிஜித் முகூர்த்தம் என்பது டெய்லியும் இயங்கக்கூடியது. அதாவது 11:30 மணிலேருந்து 12:15 மட்டும் அந்த 3/4 மணி நேரம் டெய்லியும் இயங்கக்கூடியது அபிஜித் முகூர்த்தம். இது மாத அபிஜித் முகூர்த்தம். அதுவும் இந்த தைப்பொங்கல், அமாவாசை இதெல்லாம் இணைந்து வரக்குள்ள இந்த விரதத்துக்கு சக்தி அதிகம். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி.